வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது காலையில் ரம்யா வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நீ வந்துட்டு அதிகமாக போகாத, உன்னோட மதிப்பு அங்கே போயிடும், அதே மாதிரி உன்னோட மரியாதை கெட்டு போயிடும், அதனால் நீ வந்துட்டு கொஞ்சம் கெத்தாகவே இருந்துக்க, விலகுனா தான் அவங்க வந்து விரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு லவ் இருக்கா, வெளியில் போய் வச்சுக்கோங்க, வெளியில் கேமரா கிடையாது, இங்கே கேமரா இருக்குது, கேமரா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நடித்தா உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அவங்களும் ஆமாம், என்னை வந்துட்டு ரெண்டாவது புருஷன் இருக்கானா, உனக்கு 2 புருஷனான்னு கேட்டதில் எனக்கு சத்தியமாக தாங்கவே முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ காலையில் அவ்வளோ சொன்னாங்களா. இப்போ என்னடான்னா இந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்துட்டு நம்ம கமருதீன் பேசிகிட்டு இருக்காரு, அதை சாப்பிட்டுட்டு இருக்காரு, அரோரா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இங்கே பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சம்திங் ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்குறாரு கமருதீன். அப்பப்போ பார்த்தா கண் அப்படியே இங்கே விஜய் பார்வதி மாதிரி தான் போகுது இவருக்கு. அப்போது விஜய் பார்வதி பக்கமாக வந்துட்டு அந்த சமையல் தொலைக்கிட்டு இருக்காங்க பாத்திரம். இவர் அங்கே வந்து தட்டை கழுவுறதுக்காக வராரு. அப்போது மறைமுகமாக கலாய்க்கிறாங்க. இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டோமே நம்ம பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்க்கிறாங்க. அப்படி ஒரு லுக்கு விட்றாங்க கமருதீன் காதில் விழுதா இல்லையான்ட்டு. கமருதீன் அப்படியே கம்முன்னு கேட்காத மாதிரியே போயிட்டாப்புல. இல்லை திருந்ததுக்கு டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம விஜய் பார்வதி சொல்கிறாங்க. விஜய் பார்வதியை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஜென்யூனாக எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது அவர்கிட்ட. அதேமாதிரி முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கமருதீன் கிட்ட எப்படிலாம் சண்டை போட்டிருப்பாங்க விஜய் பார்வதி. இப்போ வந்துட்டு அந்த மாதிரி சண்டை போடுறதில்ல. சரி கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், யார் கமருதீன் தானேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் கமருதீன் அந்த மாதிரி இல்லை. ஏன் இந்த அரோரா பின்னாடி சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, கலாய்க்கிறாருன்னு தெரியல. ஆனால் அரோரா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் போயிட்டாங்கன்னா இது ஒரு வேறு மாதிரி ஒரு கேம் ஜோனுக்கு கூட போகலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அரோரா விழ முடியாது, நாங்கள் கண்டிப்பாக வந்து அரோரா வச்சுப்போன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஓட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா, அதுக்கப்புறம் யார் வேறு ரம்யா, இவங்களாம் விட அதிகமாகவே இருக்குது ஓட்டு. அமித், பிரஜன் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க போவாங்க? சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரம்யா இங்கே வந்து மறைமுகமாக கமருதீனுக்கு சொல்கிற மாதிரி வந்து விஜய் பார்வதி சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்துட்டு இந்த 2 பேரோட காம்போ உண்மையிலே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைங்க இவங்க தனியாக போட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.